ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். வேலூர் மாவட்டம் வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த சத்துவாச்சேரி பகுதியைச் சேர்ந்த ஜான்சன், அவரது மனைவி மேரி ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு செல்வதற்காக வேலூர் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது பின்னால் வந்த லாரி மேரியின் மீது மோதி ஏறி இறங்கியதால் மேரி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளார். மேலும் காயமடைந்த கணவர் ஜான்சனை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். தொடர்ந்து கிரீன் சர்க்கிள் பகுதியில் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ளதால் அப்பகுதியில் விபத்துகள் ஏற்படுவது வேதனைக்குரியதாக ஒன்றுள்ளது. தற்பொழுது இந்த விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வேலூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதனுடைய காட்சிகளை தான் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் கடந்த 3 நாட்களாக வேலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து இது போன்ற விபத்துகள், போக்குவரத்து நெரிசலால் விபத்துகள் ஏற்படுவதை தொடர்ந்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். அதாவது வேலூர் காட்பாடி சாலையில் கனரக வாகனங்கள் மற்றும் போக்குவரத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளார். அதனையும் மீறி தற்பொழுது வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதி முக்கியமாக அது புதிய பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்லக்கூடிய ஒரு பகுதி என்பதால் அந்த இடத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகம் ஏற்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட காவல்துறை சார்பில் அங்கு போக்குவரத்து காவலர்களை நியமித்து உரிய வகையில் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் போக்குவரத்து போலீசாரை பணியமர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்பொழுது வலுவாக எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.